விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக வராரு. காவேரி கிட்ட எவ்வளோ விஜய் பேசி பார்க்குறாரு. ஆனா காவேரி பழையபடி பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, கொஞ்ச நாள் வந்து இந்த பிரச்சனைய விட்டுருங்க. நான் வரணுமோ, உங்க கூட சேரணும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சொன்னா கேளுங்க. ஏற்கனவே இப்ப வீட்ல பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால வந்து தேவையில்லாத பிரச்சனை இப்ப நான் உண்டு பண்ண முடியாது. இங்க பாரு காவேரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வீட்ல வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நீ கர்ப்பமா இருக்கிறத சொல்லிடலாம். கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாருமே வந்து இது சந்தோஷம் தான் படுவாங்க. எங்க வீட்லயும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஈஸியா சேர்ந்துடலாம் காவேரி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து இந்த பிரச்சனைய வந்து கண்டிப்பா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா காவேரி கேட்க மாட்டேங்க. இங்க பாருங்க விஜய், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது சொன்னது தான். இப்ப எனக்கு முக்கியம் எங்க வீடு தான். நான் எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். கண்டிப்பா வீட்ட மீட்டு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவோம். ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? நம்ம 2 பேரும் சேர்ந்தே இத செய்யலாம்டி. பத்தாது நம்ம குழந்தைய பத்தி யோசிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் காவேரி. சொன்னா புரிஞ்சுக்கோ. இது மறைக்கக்கூடிய காரியமே கிடையாது. தெரியும்போது தெரியட்டும் விஜய். இப்ப எதுவும் தெரிய வேணாம். இப்ப இருக்க சூழ்நிலையில நான் எங்க வீட்ட பத்தி மட்டும் தான் நான் யோசிக்க முடியும். வேற எத பத்தி யோசிக்க முடியாது. ஏன் காவேரி இப்படி செல்ஃபிஷாவே இருக்க? உன்ன பத்தியும் உன் வீட்ட பத்தியும் யோசிக்கிறியா? என்ன பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்கிறியா? உன்னையும் குழந்தையும் பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வந்து வேதனை அனுபவிக்கிறேன் எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி. ப்ளீஸ் காவேரி சொன்னா கேளுடி, என் கூட வந்துடுடி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. விடுங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கையை விட்டுட்டு சாரி விஜய் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால விஜய் உடஞ்சி அழறாரு. அடுத்து வந்து விஜய் மனசு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காரு. அதை பார்க்கும்போது தாத்தாக்க தாங்க முடியல. ஏன் விஜய் என்ன ஆச்சுன்னொன்னே இந்த மாதிரி வந்து பசுபதி பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது காவேரி என் கூட வரமாட்டேன்னு சொல்கிறா தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இதை பாட்டி பார்த்துடுறாங்க. பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த காவேரி விஜய் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் விஜய் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதனால காவேரி விஜய் வாழ்க்கையிலேருந்து அகற்றணும். முதல்ல அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்களும் ராதாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் வந்து டைவர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து டைவர்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்க என்ன பண்ணுறாங்க, யமுனா யோசிக்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இவங்க தான் காரணமா காவேரி இங்கேருந்து போகிறதுக்கு? முதல்ல வந்து விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். அப்படி சொன்னால் தான் ஏன் ரூட்டு கிளியர் ஆகும். விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு வேளை டைவர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் காவேரி என் புருஷனை ஏற்றுப்பா, என்னால் இதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. அடுத்து யமுனா விஜயை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து காவேரி வீட்டை விட்டு வராதுக்கு காரணமும், காவேரி உங்கள் கூட வாழறதுக்கு காரணம் வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் பற்றி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் தெரிந்த விஜய் வந்து பயங்கரமாக தாங்க முடியாமல் உடஞ்சிடுறாரு. அடுத்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. தாத்தா வந்து என்ன விஷயம்ப்பான்னு கேட்டோன்னே அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அப்போ பாட்டி வந்து அவள் என்ன சொல்லியிருப்பா, இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா, அதுக்கு தான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே பாட்டி, அவள் வராதும் சொல்கிறோம் நீங்கள் தானே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. பாட்டி பாட்டி தான் தாத்தா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாட்டி சித்தி பண்ண விஷயங்கள் எல்லாம் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க விஜய். அதை கேட்டு தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னோட பேரனோட வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டீங்க, நீங்களா மனுஷங்களான்னு கேட்குறாரு. அவன் நல்லதுக்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. எது நல்லது, அவனை இப்படி கஷ்டப்படுறது தான் உங்களுக்கு நல்லதா? விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும், ஆல்ரெடி அவங்க வாழ்ந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஏன் விஜய் இதை சொல்ல வேண்டியதானே பாட்டி கிட்ட, புருஷன் பொண்டாட்டியா என்னைக்கோ அவங்க வாழ்ந்துட்டாங்க, இப்போ எப்படி அவங்க பிரிய முடியும், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அடுத்து வந்து இங்கே இப்போ விஜய் வந்து காவேரி பார்க்க வராரு. காவேரி கிட்ட வந்து உங்ககிட்ட பேசணும் காவேரி அப்படின்றாரு. நான் அதான் சொல்லிட்டேனே நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இப்படிலாம் சொன்னேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் பாட்டி தானே காரணம், என் பாட்டியும் என் சித்தியும் தானே உங்கள் வீட்டில் வந்து பேசினாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு காவேரி அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு எப்படி அப்படின்னோடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இங்கே பாரு எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா கேட்காத, ஆனால் இவ்வளோ விஷயத்த மனசில் போட்டுக்கின்னு ஏன்டி இவ்வளோ நாள் ரணவேதனை அனுபவிச்சிருக்க, என்னால் தான் என் குடும்பத்தால் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏன்டி சொல்ல, உங்கள் வீட்டு தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ தான் பிரச்சனை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் வீடு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுட்டே காவேரி. ஏன் காவேரின்னு பாட்டி பாவம் இல்லைங்க, அவங்க ஏதோ உங்கள் மேலே இருக்க அக்கறையில் பேசுகிறாங்க, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா காவேரி, நீயும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னமோ நினச்சேன், கடைசியில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அழறா. சின்ன குழந்தை மாதிரி ஏன் விஜய் அப்படின்னோடனே அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. தன்னை அறியாமல் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க விஜயை காவேரி. இதோட முடியும்.